வாழ்க்கையில் கட்டிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? தமிழிடத்தில் இறுதிப்போர் நடந்த இடம் தான் முள்ளிவாய்க்கால். போரில் நடந்ததென்று சொல்லுவீர்களாக்கா? தமிழ் மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டன. மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக அஹிம்சை போராட்டம் தோல்வி அடைந்ததால் ஆயுத போராட்டம் சிங்கள அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்டது. காலில் தானே நடந்தது. இறுதி போர் நடந்திடம் நான் முடிகிறேன். இப்ப விளங்கினதா? தமிழர் நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவம் மக்களே பாதுகாப்பு தருகிறோம் வாங்க. இராணுவம் பாதுகாப்பு தருகிறோம் வாங்க என்று வஞ்சகமாக கூறி மக்களை முடக்கிய இடம் தான் முள்ளிவாய்க்கால். மக்கள் அந்த இடத்திற்கு வரும்போது வன்மையிலும் குண்டு வீச்சினால் மக்கள் பெருமளவில் கொல்லப்பட்டனர். என்ன செய்வதென்று தெரியாமல் இறந்தவர்களை அப்படியே விட்டு காயப்பட்டவர்களுடன் வந்து சேர்ந்தார்கள். அங்கு காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்தார்கள் தானே? மருத்துவம் செய்வதற்கு மருந்துகள் இல்லை. இருந்ததை வைத்த மருத்துவர்கள் தங்களால் முடிந்தவரை போராடி காப்பாற்றினாங்க. இப்ப அமெரிக்கா ஈரானை குண்டு போட்டு மக்கள் சாவடைந்தார்களே, அப்படியா? ஓமோ, அப்படித்தான் முள்ளிவாய்க்காலிலேயும் நடந்தது. சனங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, குழந்தைகளுக்கு பால்மா இல்லை. சுருக்கமா சொல்லறதுண்டா அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. உப்பு பால் எதுவும் இல்லாமல் கிடைச்ச கொஞ்ச அரிசியை வைத்து காய்ச்சி குடித்தார்கள். பட்டினியால சாப்பாடு இல்லாமலும் எங்கிட உறவுகள் சாவடைந்தார்கள். இப்படியெல்லாம் துன்பப்படும் ஒரு சின்ன இடத்தில் உங்களோட உறவுகள் இருந்தாங்க. உலக நாட்டில் பல சிங்கள அரசுக்கு உதவி செய்து தமிழ் மக்களை கொண்டார்கள். அவை வருவினம் இவை வருவினம் எங்களை காப்பாற்றுவினம் என்ற சனங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துதான் மிச்சம். எரிகணை வீச்சுகளும் குண்டு வீச்சுகளும் மக்களை கொன்று குவித்தன. சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாரும் தங்களை கடவுள்களை மன்றாடினார்கள். எந்த கடவுளும் வரையல. மே 18 அன்று போர் முடிந்த பின் ஆமிக்காரர்கள் எங்கிட உறவுகள் இருந்த முள்ளிவாய்க்கால் முகாமை சுற்றி வளைத்தார்கள். அங்கு இருந்த எங்களது உறவுகளை பயமுறுத்தி கொண்டு போய் முள் கம்பிகளால் அடைக்கப்பட்ட ஒரு முகாமில் அடைத்தார்கள். ஆட்களை வேறாகவும் பெண்களை வேறையாகவும் கூட்டி சென்றதாலும் பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம், அம்மா அப்பா சகோதரர்கள் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் தவித்தார்கள். வாலிப வயது உள்ளவரை விசாரித்துவிட்டு விடுகிறோம் என்று கூறி இராணுவம் பெற்றோர் போல் அழைத்து சென்றது. ஆனால் இன்று வரையும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களை தேடி உறவுகள் பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்தார்கள். கண்டுபிடிக்கவையா? இல்லை, தங்களோட உறவுகள் வருவார்கள் என்று தேடி அலைந்து காத்திருந்த பலர் அவர்களை காணாமல் இறந்து விட்டார்கள். இப்படியான பல துன்பம் நிறைந்த கதைகளை இங்கே நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவை கொடுமையானவை, உங்களால் தாங்க முடியாத சொல்ல முடியாத வழிகளோடு உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து பலர் அநாதைகள் போல் ஏதிரிகளாக நின்ற மே 18 நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். தாயகத்திலேயும் புலம்பெயர் நாடுகளிலும் இன்றைக்கு மட்டும் இந்த நாளை நினைத்தால் போதுமா? இல்லை, நாங்கள் வளர்ந்து எங்கள் நாட்டின் வரலாற்றை நன்றாக ஆராய வேண்டும். சாவடைந்த பல லட்சம்
காப்பதற்கும் பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்பதற்கும் தேவையான வழிகளை கண்டு செயல்பட வேண்டும். அதுதான் உயிர்கொடை செய்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வீர வணக்கமாகும். இவை எல்லாவற்றையும் விட நாங்கள் நமது அடையாளமான மொழியை பேச வேண்டும், படிக்க வேண்டும். மொழி உயிர்ப்புடன் இருப்பதுதான் இனத்தின் அடையாளமாகும். எங்களுக்கு மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நிலங்கள் என்று இருக்கின்றன. அவற்றை நாம் பாதுகாக்க, மொழி உயிர்ப்புடன் இருக்க அனைவரும் தேன் தமிழில் உரையாடுவோம் என